Your selection is good. My goodness. Hey, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுடா. கடவுளே. இது எனக்கு ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல கிடைச்ச மெடல். இப்ப சினிமால நடிக்கிறாள்ல மாலினி, அவளுக்கு செகண்ட் பிரைஸ் தான் கிடைச்சது. பிரைஸ் எல்லாம் வாங்குனதும் சினிமாக்காரங்க அவ்ளோ கம்பல் பண்ணாங்க. ஆனா அப்பாக்கு பிடிக்கல. உண்மையாவா? மெட்ராஸ்ல கலாஷேத்ரால போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்பா ஒத்துக்கல. வெளியூர்லாம் போக வேண்டாம், கலாமண்டலத்துல படின்ட்டாரு. நான் பாட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். நீங்க பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருங்க. Sweet Sachin. Good morning, Patti. Hi. Good morning, young boy. I hope you had a sweet night yesterday. Yeah. நீங்க துபாயில தானே இருக்கீங்க? I have been there for few hours. Is it? Yeah. When I was coming from London. ராஜஸ்ரீயோட தாத்தா லண்டன்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருந்தாரு. அப்படியா? Last time, that was in 1979. We flew via Dubai. என் பொண்ணு சுமித்ரா, அதாவது உனக்கு மதர் இன் லா, அவளும் பிரிட்டிஷ் எஜுகேட்டட் தான், பிரைமரி லெவல். அப்பதான் அவளோட அப்பா ஊரு சென்டிமெண்ட்டை வச்சு அங்க பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்துட்டார். அன்னைக்கு டைப்ரைட்டிங் போயிட்டு இருந்த சுமித்ரா போஸ்ட் ஆபீஸ்ல கிளர்க்கா இருந்த ஒருத்தரோட வலையில சிக்கிக்கிச்சு. பெரிய காதல். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் குடும்பத்தோட டிசாஸ்டர். You like this place? All own house. பாட்டிக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் ரெடியா இருக்கு. லுக், எனக்கு இங்க தோசை இட்லி ஒன்னும் பிடிக்கல. காலையில பிரேக்ஃபாஸ்ட் கார்ன்ஃப்ளெக்ஸ், மத்தியானம் 2 சப்பாத்தி 1 பீஸ் சிக்கன், நைட்டு சூப் அண்ட் வெஜிடபிள்ஸ். வெளிநாட்டுல இருந்து ஆரம்பிச்ச பழக்கம் சாகர வரைக்கும் அதுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓகே, see you. Okay, bye. எங்க உன் மாமன்க யாரையும் காணோம்? அவங்கெல்லாம் நேத்து நைட்டே போயிட்டாங்களே. இவ்ளோ ட்ரெடிஷனலான பெரிய வீட்டை நீங்க பார்த்ததே இல்லல்ல? Yes, yes. What a huge house. இனி இத டிமாலிஷ் பண்ணி வைக்கணுமா இல்ல ரெனோவேட் பண்ணி வைக்கணுமான்னு தான் மாமாங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. இத விக்க போறீங்களா? இது குடும்ப சொத்து தானே. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை விற்க ஒத்துப்பேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. என்ன டாக்டர் மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்பேன்னு அப்பா சொல்லிட்டாரு. எப்படியோ நேத்து தான் எல்லாருக்கும் நிம்மதியாச்சு. அம்மா பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. வித்தாலும் ஒரு ஷேர் நமக்கு தான். 92 ஷேர்ல ஒரு ஷேர் தானா குறைச்சல்லாம் இல்ல, நல்ல அமௌண்ட் தான். நல்ல ஒரு அமௌண்ட்னா எவ்வளவு? 3 லட்சம் கிடைக்கும்னு அம்மா சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. உங்களுக்கு தரதுக்காக அப்பா என்னென்னமோ வச்சிருக்காரு தெரியுமா? அருண் டீ சாப்பிட்டானா?
கொடுச்சாச்சு. அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கட்டும். சரி, அப்படிதான் பண்ணணும். சரி, எல்லாரையும் கூப்பிடு. இதோ பக்கத்துல தான் இருக்கான். நீங்க அப்படியா? வாங்க. போலாமே. இது என் அத்தை பொண்ணு உஷா. இது நான் தான். உக்காரு. ராஜஸ்ரீ, பாட்டியை கூப்பிட்டு வா. அவங்களும் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சரிதானே? ஆமா, அப்படிதான் இருக்கணும். பாருங்க அருண், நீங்க ரொம்ப கௌரவம் பாக்குறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் நீங்க எங்க கிட்ட கேட்கல. ஆனா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கறது எங்களுடைய வழக்கம். ஆமா ஆமா. பாட்டி பாத்து. நல்லா கேட்டுக்குங்க. ஆத்தோரமா 1 ஏக்கர் புஞ்ச நிலம் இருக்கு. இப்போ பெருசா விலை போகலனாலும் எதிர்காலத்துல விவசாயம் பண்ணும்போது நல்ல விலை கிடைக்கும். அத என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கேன். சரிதானே? ஆமாங்க. கேட்டீங்கல்ல? கேட்டேன். இன்னும் இருக்கு. தனலட்சுமி பேங்க்ல ஒரு FD இருக்கு. 25,000 ரூபாய் மொத்தமா கேஷா இருக்கு. அது இல்லாம வாசல்ல இருக்கிற காரை உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 1984 அது வாங்கும்போது புதுசு. என் பொண்ண துபாய்க்கு கூட்டு போற ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? ஆமா, அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். பாருங்க அருண், நான் இந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு எங்கேயும் போனது கிடையாது. நீங்க வற்புறுத்துறதுனால நாங்க 2 பேரும் அங்க வந்துடுறோம், துபாய்க்கு. அதுக்கு என்ன? துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் டைம்னா எனக்கும் விசா எடுத்துருங்க. குளோபல் வில்லேஜ் ஒரு வாட்டி பார்க்கலாமே. ஐ வில் டெஃபினெட்லி கம். என்னங்க, ரொம்ப சந்தோஷம் தானே? அப்படின்னா சரி. ராஜஸ்ரீ, இதெல்லாம் வந்து சீக்கிரம் வாங்கிக்கோ. மாப்பிள்ள கூச்சப்படுறாரோன்னு தோணுது. வரதட்சணை வாங்க மாட்டாரு இல்ல? வாமா. ஹலோ. ஹலோ. போய் சேர்ந்துட்டீங்களா? அவர்தாமா ஊருக்கு போயிட்டாராம். அம்மா கிட்ட சொல்லிடு. என்னங்க, நீங்க அப்பா கொடுத்த காசை எடுத்துட்டு போக மறந்து போயிட்டீங்களா என்ன? மறக்கலாம் இல்ல, அதை வச்சு நீ ஏதாவது கொண்டக்கடலை வாங்கி தின்னு. நீ மட்டும் கிடையாது, உங்க அப்பாவும் அம்மாவும் பாட்டியும் அப்புறம் உன் மாமா ஒருத்தர் இருக்கானே, மேனேஜர் நாராயணன், அவனுக்கும் கொடு. அப்பா சொன்னது உண்மைதான். என்னது? அப்பா சொன்னாரு நீங்க மானஸ்தனா, அதனால தான் கொடுத்த வரதட்சணைய வேணான்னு சொல்லிட்டீங்களா? பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டியே. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தவிர வேற யாரு இருக்கா? அம்மா இல்லையாங்க? இங்கதான் இருக்காங்க. இத கொடுக்குறேன். நல்லபடியா ஊருக்கு போயிட்டியா? ஆமா. ராஜஸ்ரீயை கூட்டிட்டு போற வழிய சீக்கிரம் பாரு. எக்காரணத்து கொண்டு தாமதம் பண்ணாத. பாக்குறேன். உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்லடா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? உண்மைய சொல்லணும்னா எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போதும்.